வணக்கம். எம்சிஎக்ஸ் கோல்டு ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டை பற்றி பார்க்க போகிறோம். இது டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு உண்டான நிலைகள். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் மாலை 3:48 ஜூன் 30, 2026. இது என்னென்னா, கடந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து இறங்கும்போது 1,42,353 1,40,543 என்ற நிலைகளுக்கு இடையில் தொட்டு இது ரீபவுண்ட் ஆகிருக்கணும். இதுதான் எதிர்பார்ப்பு. இன்றைக்கி கரெக்டாக ரீபவுண்ட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னென்னா, இதை இன்ட்ரா வீக் பேசிஸில் இந்த லெவலில் பிரேக் ஆகிருக்கு. அதனால் இப்போ டார்கெட் மாறுது. அப்போ இந்த ஃபார்முலா நம்பர் 1 இன்வேலிட் ஆகுது. ஃபார்முலா நம்பர் 2 நம்ம அப்ளை பண்ணணும். ஃபார்முலா நம்பர் 2 அப்ளை பண்ணால் என்ன டார்கெட்னு பார்த்திங்கன்னா, டார்கெட் 1,42,353, 1,40,543, 1,38,722. அப்புறம் இந்த நிலைகளுக்கு வந்தால் வாங்கலாம். அதே சமயம் இதை உடைக்கக்கூடாது. இதுதான் இப்போதைக்கு கீழே இருக்கிற டார்கெட்டு. சரி, இவ்வளோ கீழே இருக்கிற டார்கெட்டு இப்போ இந்த அளவுக்கு சரியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறப்ப ஏன் இங்கேருந்து ரீபவுண்ட் ஆகுது? இதுதான் ஒரு கேள்வி. இங்கேருந்து இப்படி ரீபவுண்ட் ஆகுது. இதுதான் ஒரு ஆச்சரியமூட்டும் விஷயம். ஏன்னு கேட்டால், இங்கேருந்து ஆக்சுவலாக ஃபார்முலா நம்பர் 1 படி இதை பிரேக் பண்ணிடுச்சு. அதனால் ஃபார்முலா நம்பர் 2 படி இதுவரை வரணும். ஆனால் இங்கேருந்து ரீபவுண்ட் ஆகுது. இங்கேருந்து ரீபவுண்ட் ஆகிறதுனால இது என்னென்னா, இங்கேருந்து கண்டினியூ ஆச்சுன்னா, ரேலி கண்டினியூ ஆச்சுன்னா இதுவரையிலும் செல்லலாம். 1,44,165 வரை செல்லலாம். அப்புறம் விற்கும் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குதுன்னா, இங்கே தான் இருக்குது. இந்த நிலைகளில் விற்பனை இருக்கும். டெலிவரி பேஸ்ட் ட்ரேடர்ஸ் இங்கே தான் விற்பனை இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதை கிராஸ் செய்யக்கூடாது. இதுதான் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு உண்டான நிலைகள். நிலைகளை பார்த்துருவோம். இப்போ எப்படின்னா, நேற்றைய க்ளோசிங் தான் ட்ரெண்ட் டிசைடரு. அதற்கு கீழே வர்த்தகமானால் டார்கெட் 1,41,858, 1,40,543. இது டிமாண்ட் ஜோன். இதை தொட்டவுடன் மேலே ஏற வாய்ப்பு. சரி, இப்போ இங்கேருந்து ஏறுச்சுன்னா 1,44,165, அப்புறம் 1,44,180. அதை ஒரே நிலையாக கொடுத்துருக்கேன். இது சப்ளை ஜோன். இதை தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பு. சரி, இப்போ இதை உடைக்காது என்று டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் கருதுகிறார்கள். ஆனால் இது இன்ட்ரா வீக் பேசிஸில் உடைச்சிருச்சு. அதனால் இது சரிவு ஏற்பட்டால் 1,38,722. அப்புறம் இந்த நிலைகள் வந்தால் வாங்கலாம். ஆனால் இதை உடைக்கக்கூடாது. சரி, இப்போ கீழே இருக்கும் நிலைகள் தெரிஞ்சிருச்சு. இப்போ மேலே இதை தாண்டுமா என்று டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் கேட்டால் அவங்க இதை தாண்டாது என்கிறார்கள். தாண்டினால் என்ன செய்வது? தாண்டினால் ஏற்றம் 1,45,963 வரை செல்லும். டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் இங்கே வந்தால் செல் பண்ண போகிறாங்க. இந்த நிலைகள் வந்தால் செல் பண்ண போகிறாங்க. 1,45,963 கிராஸ் செய்யக்கூடாது. இதுதான் நிலைகள். இதுக்கு தகுந்தப்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். இது டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு உண்டான நிலைகள்.